ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஹெல்த்தியஸ்ட் சம்பா ரவா கிச்சடி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இது வந்து பேபிஸ்க்கும் கொடுக்கலாம். பேபிஸ்க்கு தனி ப்ரிப்பரேஷன் இருக்கும். ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலேனா இந்த மாதிரி ஃபார்ம்லேயே நம்ம பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் எப்படி பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி பேபிஸ்க்குன்னும் போது நான் இன்னும் ஒரு மெத்தடில் பண்ணுவேன். ஸோ அது வேணும்னா சொல்லுங்கள் ரெசிபி, நான் வந்து உங்களுக்கு அது தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இப்போதைக்கு சுகர் டயட்காக தான் நாங்கள் இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மில்லட்ஸ் தான் எவ்ரி நைட்டு. ஸோ இப்போது நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க, அண்ட் தென் ஆனியன், அதுக்கப்புறம் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ். நான் வந்து இப்போ பீன்ஸ், கேரட் அண்ட் தென் கேப்சிகம் ஆட் பண்ணலாம், அண்ட் தென் பொட்டேட்டோ அதெல்லாம் சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணலாம். இப்போதைக்கு நான் த்ரீ டைப்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக குக் ஆகும் வெஜிடபிள்ஸ் எல்லாமே. ஸோ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போதும், ரொம்ப போட்டால் ரொம்ப ஸ்மெல் வந்துடும். அதனால் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதை நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அந்த ஆயிலே குக் ஆகட்டும். அந்த டைமில் வந்து மசாலாஸ், ஒன்லி 2 மசாலாஸ், டர்மரிக் அண்ட் தென் அந்த டர்மரிக் 1/4 ஸ்பூனு, அதுக்கப்புறமேட்டு சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் ஒரு மிக்ஸ் கொடுத்து இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் குக் ஆகிறதுக்கு நான் 1 கப்புக்கு வந்து வாட்டர், 1 கப்பு வாட்ரு, அதாவது நான் எந்த கப்பில் வந்து அளந்தனோ அந்த இப்போ வந்து 1 கப்புக்கு நம்ம சம்பா கோதுமை எடுத்திருக்கோம் அப்படின்னா அதே கப்புக்கு 1 கப் அளவு தண்ணி எதில் எடுத்திருக்கோமோ அதே பாத்திரம். ஸோ அதில் 1 கப்பு சம்பா கோதுமை இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். அந்த தண்ணி வச்சு அந்த நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, அந்த ஸ்டேஜ் அந்த மாதிரி கொதித்து வரணும். அப்போ நான் 1 கப் தான் சம்பா கோதுமை எடுத்திருக்கேன்னா கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி வரும். 1 கப்பு போட்டதுக்கப்புறமேட்டு ஒரு வாட்டி நம்ம எந்த தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி அந்த வெஜிடபிள்ஸ் அந்த மசாலாவோடு அது மிக்ஸ் ஆகணும். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த நம்ம எதில் மெஷர் பண்ணியிருப்போம் இல்லையா சம்பா கோதுமை, அந்த 1 கப்பு, அதே கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றணும். 1 கப்பு நம்ம எடுத்தோன்னா 3 கப்பு தண்ணி வேணும். ஏன்னா நம்ம அந்த சம்பா கோதுமை வேகிறதுக்கு ரொம்ப தண்ணி எடுத்துக்கும். அதனால் 3 கப்பு விடணும். 3.5 கப்பு விட்டால் கூட ஓகே தான். 3 கப்பு, நான் இப்போது 3 கப்பு தான் விட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி வெஜிடபிள்ஸ் பாயில் பண்ணும்போது அதுக்கு தனியாக 1 கப்பு. ஸோ டோட்டலாக 4 கப்பு ஊற்றிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நல்லா அந்த இப்போ பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இப்போ நான் காட்டுற மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் சிம்மில் வைக்கணும். ஏன்னா அது அப்படியே மேலே எல்லாம் பட்டன்னு படும். ஸோ அந்த டைமில் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் தம் போடுற மாதிரி, ஸ்டேஜில் தம் மாதிரினா ஒரு மூடி போட்டு அதுக்கு மேலே சும்மா ஒரு வெயிட் வைக்கணும். கொஞ்ச நேரம் அந்த ஹீட்டில் அது ஒரு கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாக நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி